Taste the Daily. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க தோன்றவில்லையா முதல்வரே என்று கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சொத்து வரி, குடிநீர், மின்கட்டணம், பதிவு கட்டணம் உள்ளிட்டவை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு. பைசா கணக்கில் ரயில் கட்டணம் உயர்வுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று முதல்வர் ட்வீட் பதிவிட்ட நிலையில் திமுக அரசு வரிகளை பல மடங்கு உயர்த்தியதால் மக்களின் மகிழ்ச்சி களவாடப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் பதிலடி. தமிழக மக்களின் சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒரு நபர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது. தமிழகத்தில் உள்ள நடுத்தர குடும்பங்களின் முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளதை பற்றி தினமும் கண்ணாடி முன் நின்று நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது சிந்திக்கவில்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் ரயில்களின் கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவு ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக ரயில் கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் 40 மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கஞ்சா போதைக்கு தம்பி அடிமையாவதை தட்டி கேட்ட அண்ணனை வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாட்டு வெடிகுண்டு வீசியதில் ஜாவித், தீபன் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பி ஓடியவருக்கு வலைவீச்சு. தமிழகத்தில் கஞ்சா, மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடும் முதல்வர் இது போன்ற கொலைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த லிப்ட் ஆபரேட்டருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். பாலியல் குற்றவாளிகள் மீது ஸ்டாலின் அரசு கடுமையான தண்டனைகள் வழங்காததால் பொதுமக்களே தண்டனை கொடுக்கும் அவலம். திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் பாலியல் அத்துமீறல் புகார் மீது மகளிர் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் ஆதாரங்களை அழித்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் குமுறல். பாலியல் வன்கொடுமை குற்றங்களை குறைத்து காட்ட துடிக்கும் விடியா ஸ்டாலின் ஆட்சியும் ஏவல் துறையும் பாலியல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விடுதி காப்பாளர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்றால் மாணவர்களுக்கும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி வரும் அவலம். சென்னை நுழம்பூரில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஐடி சாப்ட்வேர் இன்ஜினியர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே பாதுகாப்பாக நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பெற்றோர் வேதனை. சென்னை தாம்பரத்தில் பெண் காவலரிடம் ஆயுதப்படை காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் மாறி மாறி திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்று தராமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை. வால்பாறையில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சிறுமி குறித்த கேள்விக்கு கிண்டல் அடித்து அலட்சியமாக பதிலளித்த வனத்துறை அமைச்சர். யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது யூஸ்வலாக நடக்கிறது தான்.
அதுக்குரிய நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது யூஸ்வலாக நடக்கிறது தான். அதுக்குரிய நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். சிறுத்தை என்றால் கடிக்கத்தான் செய்யும் என மனித தன்மையற்று பேசிய ராஜகண்ணப்பனை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு அப்பா ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை குறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோரை மூடிட்டு கிளம்புங்க என்று மிரட்டிய அரசு பெண் மருத்துவர். உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார் என சாபம் விடும் வீடியோ வெளியான நிலையில் அதிகாரத்திமிரில் பேசும் மருத்துவர் மீது விளம்பர வெறியர் மாசு நடவடிக்கை எடுப்பாரா என்று மக்கள் கேள்வி. வந்து 1 ஹவரா வெயிட் பண்றோம். 10 மணிக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு போற புள்ள 9 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. 2 மணி நேரம் ஓபி பார்த்துட்டீங்க. எல்லாரும் அரசியல் செல்வா கூட கிளம்புற டாக்டர்லாம் ஓ இருக்காங்க. சரி சரி. அதுக்கு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்க பேச வேண்டாம், புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தனா நீங்க மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கா கேட்குறீங்க. உங்களுக்கு எங்க வேணா போய் சொல்லுங்க, யாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க பேசுறதா? கடலூர் மாவட்டம் குமராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் படுக்கை விரிப்பு, போர்வை, தலையணை வழங்காததால் கர்ப்பிணிகள் வீட்டில் இருந்து எடுத்து வந்து பயன்படுத்தும் அவலம். விடிகா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து கிடக்கும் நிலையில் விளம்பர வெறி பிடித்த துறை அமைச்சர் மாசு போலி ஆய்வு நாடகத்தை நடத்தி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் பணியின் போது மது அருந்திய வீடியோ காட்சிகள். பூட்டி கிடக்கும் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்யும் விளம்பர வெறியர் மாசு இதுகுறித்து என்ன சொல்லப் போகிறார் என்று மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி மற்றும் ஏரல் ஆகிய பகுதிகளில் 39 கிலோ குட்கா பொருட்களுடன் 3 சிக்கினர். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் கஞ்சா, மெத்தப்பட்டமைன் மற்றும் குட்கா ஆகிய போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின் மோட்டார் அறையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்தவர் பிடிபட்டார். விடிகா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரும் உணவு பாதுகாப்பு துறையினரும் முறையாக ரோந்து செல்லாததால் மளிகை கடையிலும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காளிகவுண்டம்பாளையத்தில் கடன் தொகையுடன் அதிக வட்டி கேட்டு தனியார் நிதி நிறுவன உரிமையாளர்கள் மிரட்டியதால் மனமுடைந்த லாரி உரிமையாளர் தற்கொலை. கடன் தொகையை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை எனும் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் புதிய சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடி நோய் பாதிப்பு ஏற்பட்டு 18 பேர் இறந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். நாய் தொல்லை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக ஒதுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி என்ன ஆனது என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பாறைகளை வெடிவைத்து அகற்றிய போது பெரிய அளவிலான பாறைகள் சாலைகளில் வந்து விழுந்ததால் தார் சாலை பெரும் சேதம். பாறைகள் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் உடைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. சாலைகளில் ஓடுவதற்கு தகுதியற்ற ஓட்டை உடைசல் பேருந்துகளை எப்போது மாற்றுவீர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரே என்று மக்கள் கேள்வி. சென்னை கொருக்குப்பேட்டை 47வது வார்டு பகுதியில் தூய்மை பணி வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்கிய மாநகராட்சி பெண் அதிகாரி.
மாதந்தோறும் 31ஆம் தேதி 5000 ரூபாய் கொடுக்கவில்லை எனில் இடமாற்றம் செய்வேன் என்று மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. 3 ரூபாய் வச்சுக்கலாம். 3 எப்படி இருக்கு? அம்மா பார்த்துறோம். அப்புறமா அதாடி நான் கரெக்டாக நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாதம் இந்த 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தால் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுனே இருப்பேன் நான். அவ்வளோதான். வேலைக்கு 5000 ரூபாய் 31ஆம் தேதி நீ காசு கையோட வா. 1ஆம் தேதியில வேலைக்கு வா. சம்பளம் இல்லை முடியாதுப்பா, அதெல்லாம் முடியவே முடியாது. திருவாரூரில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குறைந்த விலைக்கு எடுப்பதை கண்டித்து 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். நானும் டெல்டாக்காரன்தான் என்று வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலினின் கண்களுக்கு விவசாயிகளின் துயர் தெரியாதா என்று கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கு டோக்கன் வழங்காமல் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான உணவை அவர்களே தள்ளுவண்டியில் கொண்டு செல்லும் அவலம். எந்த கொம்பனும் குறை கூற இயலாத ஆட்சி என கூக்குரலிடும் ஸ்டாலினுக்கு அரசு பள்ளியின் அவலம் தெரியவில்லையா என மக்கள் சாடல். இன்ஸ்டாவில் பதிவு போடுவதில் யார் பெரிய ஆள் என்ற போட்டியில் திருப்பூரில் பள்ளி மாணவிகள் சாலையில் அடிதடியில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடந்த அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் போதிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் இத்தகைய வகுப்புகள் முறையாக நடத்தப்படாததால் கேள்விக்குறியான மாணவர்களின் எதிர்காலம். திண்டுக்கல் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததன் பேரில் பேராசிரியை சிக்கினார். கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகத்தில் நடந்த தொல்குடி திட்ட சிறப்பு முகாமை புறக்கணித்த பழங்குடியின மக்கள். சிறப்பு முகாம் கண் துடைப்புக்காக நடத்தப்படுவதாகவும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட அரசு செய்து தரவில்லை என்று பழங்குடியின மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு. ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்லும் அரை மணி நேரத்திற்கு மேல் ஆவதால் நேரம் வீணாவதாக மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்காமல் பயணத்தை தொடர்வதற்கு வேறு வழியே இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திருச்சி மாவட்டம் மாவடிக்குளம் ஏரியில் நாள்தோறும் 500 லாரிகளில் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை, தமிழக வருவாய்த்துறை, கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் அரை நிர்வாண கோலத்தில் ஆபாச நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் காம களியாட்ட கூடமாக கோவிலை மாற்றிய அர்ச்சகர்கள் மீது போலி ஆன்மீகவாதியான விடியா திமுக அரசின் சேகர்பாபு எப்போது நடவடிக்கை எடுப்பார் என பக்தர்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் அங்காளம்மனை மனம் குளிர தரிசித்த பக்தர்கள். ஆனி அமாவாசையை முன்னிட்டு திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் களை கட்டிய தெப்ப உற்சவம். மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பெருமாள் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு.
இன்றும் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறை, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வால்பாறை தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கேரளாவை மிரட்டும் தென்மேற்கு பருவமழையால் வயநாடு உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இடுக்கி, திருச்சூர், வயநாடு ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு. காந்தம் உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவாமல் மத்திய அரசின் மானிய தொகை 1000 கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திய விடியா திமுக அரசு. தென் மாவட்டங்களில் தாது பொருட்கள் குவிந்து கிடக்கும் நிலையிலும் காந்தம் உற்பத்தியை தொடங்காத திராவிட மாடல் அரசு காந்தம் உற்பத்தியில் சாதித்து வரும் மத்திய பிரதேசத்திடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா என தொழில் முனைவோர் கேள்வி. சென்னை செங்குன்றம் அருகே 1000 கோடி ரூபாயில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என விடியா ஸ்டாலின் அரசு வெளியிட்ட வெற்றி விளம்பர திட்டத்திற்கு மூடுவிழா நடத்திய கொடுமை. ஒரே இடத்தில் 200 ஏக்கர் இடம் தேவைப்பட்ட நிலையில் மழைநீர் பிடிப்பு பகுதியை தேர்வு செய்ததால் பூங்கா அமைக்க முடியாது என தமிழக தொழில் முனைவோர் முன்னேற்ற நிறுவனம் கைவிரிப்பு. குறைந்த வட்டி கடனுக்கு ஆலோசனை கேட்ட வரிசையில் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்காக விதிமுறைகளை உருவாக்க ஆலோசகரை தேடும் விடியா ஸ்டாலின் அரசு. சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி என தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை மக்கள் மீது சுமத்திய திராவிட மாடல் அரசு ஜூலைக்கு பிறகு மின்கட்டணத்தையும் ஏற்றிவிடும் எனும் தகவலால் மக்கள் கொந்தளிப்பு. 6 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை தீவிர மறு ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை தீவிர மறு ஆய்வு செய்ய திட்டம். MBBS, BDS படிப்புகளுக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப பதிவு நேற்று மாலையுடன் நிறைவடைய இருந்த நிலையில் கால அவகாசம் மேலும் நீட்டிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 21வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்தின் செல்சி அணி வெற்றி. துனிஷியாவின் எஸ்பரன்ஸ் துனிஸ் அணிக்கு எதிராக 3 கோல்கள் போட்டு அசத்திய செல்சி அணி. TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரைக்கு எதிரான ஆட்டத்தில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணி வெற்றி. முதலில் களமிறங்கிய மதுரை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்த பரிதாபம். இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்களை சுமந்து கொண்டு விண்ணில் சீறி பாய்ந்த பால்கன் 9 ராக்கெட். 2, 1, ignition and lift off. For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் 4 வீரர்கள் சென்ற நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி செல்லும் 2வது இந்தியர் என்ற சாதனையை சுபான்சு சுக்லா படைத்தார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் போதைப்பொருள் கும்பல் 57 இராணுவ வீரர்களை கடத்திச் சென்ற அராஜகம். எல் தம்போ நகரில் உள்ள மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் கொலம்பிய இராணுவம் தீவிரம். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயரை பரிந்துரைத்த குடியரசுக் கட்சி MP. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்திற்கு தான் காரணம் என ட்ரம்ப் கூறியது சர்ச்சையான நிலையில் இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரை நிறுத்தியதற்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரை. தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடித்த குபேரா படம் 100 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. படம் வெளியான சில நாட்களிலேயே 100 கோடி வசூல் ஆனதால் படக்குழு உற்சாகம். நியூயார்க் திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை வென்ற அங்கம்மாள்.
எழுத்தாளர் பெருமாள் முருகனின் கோடித்துணி என்ற சிறுகதையை தழுவி அங்கம்மாள் திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீமிங் தளத்தின் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை சுமார் 30 கோடியை நெருங்கியுள்ளதாக அறிவிப்பு. கடந்த பிப்ரவரி மாதம் 5 கோடி சந்தாதாரர்கள் இருந்த நிலையில் ஐபிஎல் போட்டிக்கு பின்னர் 30 கோடி சந்தாதாரர்கள் புதிதாக இணைந்துள்ள நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திற்கு கடும் சவால். காசாவில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களை குறிவைத்து ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 7 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது முதல் தற்போது வரை 860க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவிடம் இருந்து அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட F-35A ஜெட் விமானங்களை கொள்முதல் செய்ய இங்கிலாந்து முடிவு. நாட்டோவின் பகிரப்பட்ட அணுசக்தி இயக்கத்தில் இங்கிலாந்து இணையும் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவிப்பு.